பரிபலத்தை கொடுத்து விட்டேன். கல்யாண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை என்ன திடீர் என்று மனம் மாறுகிறது. இன்னொரு மாதிரியா பாக்குறீங்க. நாட்டின் முல்லை நாட்டின் தளபதி என்ன திடீர் என்று மனம் மாறி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. பார்க்கும்போது என் மனதில் நீங்க எப்படி சாட்சி இருக்கிறீங்க தெரியுமா? எப்படி அழகிய தமிழ் மகள் என்னை விட்டு போவதற்கு மனமே வரவில்லை. திருமணம் ஏற்பாடு நடக்கிறது. உண்மை. அந்த திருமணம் பார்த்து முடிந்துவிட்டு மாற்றமில்லையே சந்திக்கிறீங்க. சரியா மனம் மேலதான் உங்களை போட சொல்றேன். நாங்க அந்த நேரம் கூட்டு போறா. சரி போடுற போடுற பையன் யார கூட்டினா அவங்க கூட்டின ஓடு ஓடு மாப்பிள 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 கிட்ட வந்து பேசுறேன்டா. வாய் திறந்து பேசுவா. மாப்பிள்ளை உட்கார விட. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை உட்காருங்க. ஐயா மகன் ராம ராம ராமருவாய். போ 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 பெண்ணாடி போ.
சரி போகட்டும். டேய் மணமகளே கல்யாணமே பண்ணல ஐயர் வரணும்ல. ஐயர் இல்லாம கல்யாணம் நடக்குமா? ஐயர் ஏற்பாடு இந்த கர்மாத்துக்கு நான் வார்த்தை அவனை வச்சிருக்கிறியா வேலை வச்சிருக்காரு. சரி சரி ஐயா ஐயரு ஐயருமா மந்திரி தெரியுமா அவனுக்கு? தெரியும். சுக்லாம் பரணம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சமர்ப்பியாமி. தாலி யாருக்கு போறீங்க? தெரியுமாடா ஐயா? மாட்டான் பாரு ஐயரு. ஐயா மந்திரம் தெரியுமா தெரியாதா? என்ன மந்திரம் தெரியுமா? உட்காந்துக்கிறோம் அடங்க. இல்ல உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். ரவுடி ஐயராகிறாரு இவரு. ஐயரா ஐயரா வேற இப்ப பிஸ் நைட்டுக்கு கூடுங்க. ஐயரா கம்முண்டா ஐயரா. கோழி கறி சாப்பிடுறீங்களா? நான் புலால் புசிக்க மாட்டேன். நீர்வாழை அதெல்லாம் வேண்டாம். நான் புலால் புசிக்க மாட்டேன். ஐயரா சாப்பிடுறதா? இருந்தால் நான் அப்புறம் வருகிறேன். கோழி சாப்பிட மாட்டீங்க, கால் சாப்பிட்டீங்களா? கோழி கால் இது கல்யாணம் இது கர்ம அவ்வளவு பேரு கொஞ்சம் கோவப்படாத. என்ன ஆமா என் கோவம் நீட்டு பாக்குறியா? மந்திரம் சொல்லு. சுக்லாமிர்தம் சசிவர்ணம் 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 சசி வாயாமா கொஞ்சம் சசிவர்ணம். என்ன சொல்ற? ஒரே ஒரு வார்த்தை சசி வர்ணம். சசி இங்க வரணும். சசிக்கிறீங்களப்பா? சசி சசின்னு சொல்லுங்க. மருதநாட்டு இளவரசியின் காலத்திலேயே கல்வனிவன் இந்த திருடனுடைய தங்கை தங்கை கல்யாணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன். நான் ஒரு அனாதை சொன்னேன். சொன்னியா இல்லையா? ஒரு அண்ணன் இருக்கானா? அவன் திருடனா? அவன் எங்க இருந்து எனக்கு தெரியாதா? அடி பாவி சண்டாளி ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை என்ன மருமகளா நினைச்சேன், என்னுடைய மகளா நினைச்சு என் வீட்டு சொத்து சொல் அனைத்து உனக்கு எழுதி கொடுக்கலான்னு பார்த்தேன். அது போட்டுக்க முட்டாரோ அது யாரு? யாரு வேடிக்கையான கல்யாணம், விளையாட்டான திருமணம், மாலையா மாலை, தாலியா
தோழி திருமணம் வேடிக்கையான கல்யாணம் விளையாட்டான திருமணம் ஏழ்மையில் இருந்தால் ஒரு இதயமுள்ள பெண்ணாக இருப்பாய் என்று நினைக்கிறார். எனக்கு என் தந்தை உனக்கு திருமண ஏற்பாடு செய்தார். அதுவும் யார்? எனக்கு யாருமே கிடையாது. உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லாத அனாதை என்று சொன்னார். ஆனால் திடீர் என்ற அண்ணன், அந்த அண்ணன் ஒரு நல்லவன் கிடையாது. திருடனாம். திருடனுடைய தங்கை இளவரசர் நீ என்ன செய்யற? உன் அண்ணன் ஒரு திருடன், உன் அண்ணனே ஒரு திருடனா? நீ எப்படியா பண்ண இருப்ப?